வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், வர்த்தகம் தொடர்பாக இந்தியாவுடன் பேசி வருகிறோம், விரைவில் பாகிஸ்தானிடமும் பேச இருக்கிறோம், போரை நிறுத்தாவிட்டால் வர்த்தகத்தை தொடர மாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பல்வேறு கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. மூன்றாவது நாட்டின் தலையீட்டை அனுமதித்தது மிகப்பெரிய தவறு என்று மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் குற்றம் சாட்டியிருக்கிறார். எதிர்காலத்தில் என்ன பிரச்சனை வரும் என்று தெரியாமலேயே மூன்றாவது நாட்டின் தலையீட்டை அனுமதித்து விட்டார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு பதிலாக இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனிவரும் காலங்களில் இவ்வாறான தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட மாட்டோம் என்று பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டது என்றும், தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் இந்திய ராணுவத்தை பாகிஸ்தான் தான் தொடர்பு கொண்டது என்று பிரதமர் மோடி பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், இரு நாடுகளுக்கு இடையில் தாம் தான் மத்தியஸ்தம் செய்வதாக குறிப்பிட்டிருந்தார். இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியர் திரு ராம் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் திரு ராம் மணிவண்ணன். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தன் நாட்டு செய்தியாளர்கள் மத்தியில ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. இந்தியா பாகிஸ்தான் போர்ல தாம் தான் மத்தியஸ்தம் செய்ததாக அவர் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆற்றிய உரையில் ஒரு இடத்தில் கூட டிரம்பினுடைய தலையீட்டை பற்றி பேசவில்லை. பாகிஸ்தான் ராணுவம் தான் இந்தியாவின் பதிலடியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்களை தொடர்பு கொண்டதாக கூறியிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள்? என்னுடைய ஒரு முதல் பதிவாக நான் சொல்ல விரும்புவது என்னவெனில் எத்தகைய நிலையில் ஒரு வல்லரசு நாடான அமெரிக்க அதிபரின் செய்தி வெளியீட்டிற்கும் அதே சமயத்தில் மிக முக்கியமான நாடான இந்தியாவின் பிரதம மந்திரியின் கருத்திற்கும் இவ்வளவு பெரிய முரண்பாடு, இடைவெளி இருப்பதற்கான காரணம் இது ஒரு பெரிய புதிராகத்தான் இருக்கின்றது என்னை பொறுத்த மட்டில். ஏனெனில் இந்த போர் நிறுத்தம் எவ்வாறு கொண்டு வரப்பட்டது என்பதை பற்றி அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான வெளியீடுகளும் டிரம்பின் பதிவுகளும் கூட இந்திய அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர்கள் கூறுவதும், அதோடு வெளியுறவுத்துறை மந்திரி சொல்லுவதும், தற்பொழுது பிரதம மந்திரி அவர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்துக்கும் ஒரு மாறுபட்ட கருத்தாக இருப்பது. இதில் போர் நிறுத்தம் என்பது வரவேற்கத்தக்கது என்பது என்று நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட, ஆனால் எவ்வாறு யாருடைய அழுத்தத்தில் இந்த போர் நிறுத்தம் நடந்தேறியது என்பதற்கான இதில் முரண்பாடுகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். எவ்வளவுதான் இந்திய அரசாங்கம் மறுத்தாலும் கூட, ஆனால் டிரம்ப் அவர்களின் பதிவும் அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான வெளியீடும், அதே சமயத்தில் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு எதிர்கட்சிகள் மக்களுக்கு இந்த கருத்து இடைவெளிக்கு முக்கிய காரணம் என்பதற்கான ஒரு பதிவினை இந்திய அரசாங்கம் நிச்சயமாக வெளியிட வேண்டும். ஏனெனில் இந்த போரில் யார் வெற்றி தோல்வி என்பதை விட, ஆனால் இந்த போருக்கான ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லப்பட்டது போது இதன் மூலமாக ஒரு நீதியும் நியாயமும் நாம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த எவ்வளவு ஒரு கொடூரமான தீவிரவாத தாக்குதலுக்கு, மனிதாபிமானமற்ற ஒரு தாக்குதலுக்கு, மதவாதத்தை பயன்படுத்திய ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கின்ற ஒரு முனைப்பில் இருக்கும் பொழுது, நாம் போர் தொடர்ந்து நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. போர் நிறுத்தப்படுமேயானால் அந்த போர் நிறுத்தத்துக்கு அடிப்படையான கோரிக்கைகள், இதில் எவ்வாறு இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது, ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் பொழுது அதற்கான அடிப்படை இரண்டு நாடுகளினுடைய அவர்கள் என்ன கமிட்மெண்ட் என்று சொல்லப்படி எத்தகைய நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொள்கின்றார்கள், இதை பற்றி எல்லாம் பாகிஸ்தானை பொறுத்தவரை இப்பொழுது நாம் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், நீரும் ரத்தமும் சிந்து நதி உப்பத்தில் சிந்து நதியில் கலந்து ஓடாது என்று சொல்லுகின்றோம். இரண்டாவதாக தீவிரவாதமும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகள் தான் நமது அடுத்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையான ஒரு ஸ்தானங்களாகும் என்று பிரதம மந்திரி சொல்லுகின்றார். ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த ஒப்பந்தம் வெளிப்படையாக நிறைவேறிக்குமானால் ஏதேனும் ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்க வேண்டும். இதிலிருந்து போர் ஒப்பந்தம், அது போர் நிறுத்தம் என்பது ஒரு உலக அரங்கில் வெளிப்படையாக சொல்லப்படுகின்றது. அதனால் தான் இந்த நிலையில் இப்பொழுது எதிர்க்கட்சிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் அதே சமயத்தில் நாம் இது போரை பற்றி, வெற்றி தோல்வி பற்றி விமர்சனங்கள் வைக்கவில்லை. இந்த போர் நிறுத்தத்தை பற்றி, போர் நிறுத்தத்திற்கான அடிப்படையான
அடிப்படை கோரிக்கைகள் எதன் அடிப்படையில் இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது, அதோடு மட்டுமல்லாமல் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவின் நிலையான ஒரு கொள்கை மூன்றாம் நாட்டின் தலையீடுகள் இதில் இருக்கக்கூடாது என்று நாம் காஷ்மீர் பிரச்சனையில் நிலையான ஒரு கொள்கையை காப்பாற்றி வந்த நாடாக இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் அவரின் தலையிட்டாலும் அதோடு அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான வெளியீடுகள் அனைத்துமே அமெரிக்க அரசாங்கத்தான் இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லும் பொழுது இந்திய அரசாங்கம் அதை முற்றிலும் முழுமையாக மறுப்பது என்பது, நிராகரிப்பது என்பது இந்த இடைவெளி ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருக்கின்றது. அது வெளியுறவுத்துறை கொள்கையை பொறுத்தவரையில் இதற்கான விளக்கம் இந்திய அரசாங்கம் உறுதியாக அளிக்கும் என்று நாம் நம்புகின்றோம். நிச்சயமாக சார். இந்த நேரத்துல மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. மூன்றாவது நாட்டின் தலையீட்டை அனுமதித்தது தவறு, எதிர்காலத்தில் என்ன பிரச்சனை வரும் என்று தெரியாமலேயே இந்த அனுமதி வழங்கியது தவறு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம்? இது நீங்கள் இப்பொழுதே கூட நீங்கள் இந்த போர் நிறுத்தம் அறிவிப்பு வருவதற்கான அந்த மாலை 5 மணிக்கு முன்பாகவே காலையிலே அன்றைக்கு 10ஆம் தேதி காலையிலே IMF நிதி உதவி பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது. IMF நிதி உதவி பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட போதே நமக்கு ஒரு தெளிவான ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. அந்த IMF நிதி கடனை அமெரிக்கா நினைத்திருந்தால் அது தள்ளி போட்டிருக்கலாம் அல்லது நிராகரித்திருக்கலாம். நாம் நிராகரித்திருக்கலாம் என்பதை விட அதை தள்ளி போட்டிருக்கலாம். அடுத்த சில மாதங்களுக்கோ சில வாரங்களுக்கோ தள்ளி போட்டிருக்கும். ஆனால் ஒரு முழு வீச்சில் போர் நடந்திருக்கின்ற சூழலில் அமெரிக்க அரசாங்கத்தின் நிலைப்பாடு அதற்கு நமக்கு படம் பிடித்து காட்டியது. அதோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தானின் முக்கியமான வான்வெளி பாதுகாப்பு மையங்கள் அனைத்துமே தாக்கப்பட்டிருந்தன. இந்த நேரத்தில் இது பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கின்ற ஒரு நீண்டகால உறவினை வெளிப்படுத்துகின்றது. அதனால் அமெரிக்கா பாகிஸ்தானின் பாதுகாப்பு என்பதை விட பாகிஸ்தானின் அதிகாரிகள், ராணுவம், அதனுடைய தலைமை அமைச்சர்கள் அனைவருமே கூட இதில் அமெரிக்காவின் தலையீட்டை அவர்கள் தேடி கொண்டு வந்தார்கள் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. இதனால் நாம் இப்பொழுது இந்தியா தான் அமெரிக்காவின் மத்தியஸ்தை நாடி சென்றது என்பதை விட ஆனால் பாகிஸ்தான் நாடி சென்றிருக்கலாம். ஆனால் அவ்வாறு நாடி சென்றாலும் கூட நமது மூன்றாவது நபர் இந்த பிரச்சனையில் தலையிடக்கூடாது. நாம் தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டை இத்தனை ஆண்டு காலம் நாம் காப்பாற்றி வருகின்றோம். அதன் அடிப்படையில் இந்த போர் நிறுத்தம் அமெரிக்காவின் அடிப்படையான அவர்கள் சொல்லுகின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கும் இந்திய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வக்கும் இது பாகிஸ்தான் அமெரிக்காவின் உதவியை நாடியது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த எந்தெந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது என்பதை பாகிஸ்தான் இதுவரையில் பேசவே இல்லை. அதனால் இத்தனை இடைவெளிகள் இருக்கின்றன. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நிறுத்தத்துக்கான இடைவெளி. இப்பொழுது நாம் சொல்லுகின்றோம் எதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடக்கக்கூடும் எதிர்காலத்தில் என்பதை. பாகிஸ்தான் இதை பற்றி ஒன்றுமே பேசவில்லை. ஆனால் அமெரிக்காவிற்கு நன்றி சொல்லி இருக்கின்றது இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததற்கு. இப்பொழுது 2 இடங்களில் தெளிவாகின்றது அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்திற்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு முக்கிய காரண கருவியாக இருந்திருக்கின்றது. அது பாகிஸ்தானின் செய்திகளில் இருந்தும் அவர்கள் சொல்லுகின்ற அந்த நன்றி செய்திகளிலிருந்தும் அதே போல் அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தியிலிருந்தும் இப்பொழுது இந்த நிலைப்பட்ச இத்தகைய ஒரு சூழலில் இந்தியாவின் நிலைப்பாடு எத்தகைய வகையில் அவர் இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது, அமெரிக்காவின் அழுத்தத்தை வெளிப்படையாக இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டியதால் பாகிஸ்தானின் ஒப்பந்தத்தை அவர்களுடைய அவசரத்தையும் அல்லது அவருடைய மோசமான சூழலில் அமைதி வேண்டி அவர்கள் வந்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு கோரிக்கைகள் வெளிப்பட்டிருக்கும். அந்த கோரிக்கைகள் என்னென்ன பாகிஸ்தான் கேட்டது, எதை நாம் ஏற்றுக்கொண்டோம், எதை ஏற்றுக்கொள்ளவில்லை, போர் நிறுத்தத்தை நாம் கொண்டு வந்ததற்கான அடிப்படையான காரணங்கள் என்ன, இதை அது முக்கியமாக இது நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக திரு ராமு மணிவண்ணன் இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.